4 இன்ச்சஸ் ஆர்த்தோ நான் 120 டென்சிட்டியில் கீழே 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட். சரிங்களா, எந்த பகுதியும் எந்த ஜாயிண்ட் எதுவும் கிடையாதுன்னா அந்த கீழ் பகுதியை ஸ்டிச்சிங் போர்ஷன் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முதுக தாங்கக்கூடிய விஷயம், பேக் பெயின் ஏற்படுத்தாத விஷயத்தை இந்த ரீபாண்ட் பார்த்துக்கிறோம். குஷனிங் பருப்பத்துக்காக அந்த 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் வந்துருங்க. அதை முதல் நிலையாக டைட்டாக அடிச்சிருவோம். அது மூலியமாக என்னன்னா மெத்த பொதன்னு உள்ளே போகாது, பிதுங்கி வராதுங்க. இது என்ன தாய்லாந்து லேட்டக்ஸ்னா இப்போ சொசைட்டியில் நிறைய லேட்டக்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கா இருக்குது, கேரளா இருக்குது. அது கூட ஒப்பிடும்போது அந்த இயற்கையோட கண்டென்ட் வந்து 95% இருக்கும், 90 டென்சிட்டியில் இருக்கும். சில பேர் எங்கள் ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. லைவாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. பார்சல் சர்வீஸோ கொரியர் சர்வீஸில் பண்ணுறது கிடையாது. எல்லாமே உங்கள் ஓன் வெஹிக்கிளில் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. அவரோட பர்பஸ் என்னன்னா அவருக்கு முதுகு வலி வரக்கூடாது, ஹீட் வரக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அந்த மெத்த உழைக்கணும். இவ்வளவுதான் அவரோட அடிப்படை எதிர்பார்ப்பு. 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட். இதுல புளி விழுகுது அன்னிவன் ஆகுனா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்ற 5 வருஷத்துக்கு 100% அந்த மெத்தையை உருவாக்குறதுக்கு 10,000 ரூபாய் கூட செலவாகும். போதும், அவ்வளோதான் வரும். ஆனா இத்தனை லேயர் இருக்கு. இந்த லேயருக்கு வித்தியாசமான பேரை வைக்கிற காரணத்துக்காக பிராண்டட்ன்ற நேமுக்காக 50,000 ரூபாய் செலுத்தி அடுக்கி வச்சிருக்க மெத்தை எல்லாமே இண்டிவிஜுவலா அவங்க ஆர்டர் கொடுத்து அவங்களோட பிடித்தமா பண்றோம். பிராண்டட்ல 1000த்துல ஒரு மெத்தையை நீங்க எடுத்துக்க போறீங்க. இதுதான் பிராண்டடுக்கும் நமக்குமான வித்தியாசம். சிவானந்த மேட்ரஸ் சார்பாக கடந்த ஒரு வருஷத்துல மொத்தம் 10,000 மேட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட மெத்தை எடுக்கிறவங்களுக்கு 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற அடிப்படையில் நம்ம செயல் 48 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா. ஆனந்தா மேட்ரஸோட கிளைகள் கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கோம், தஞ்சாவூர்ல இருக்கும், காரைக்குடியில இருக்கும், சிவகங்கையில இருக்கும். 2 இன்ச்சு ரீபாண்ட் கொடுத்து 2 இன்ச்சு சாப்பிட்டு 10 வருஷம் வாரண்டி தரேன். ஆர்த்தோ சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கம்பல்சரி முதுகு வலி, ஹீட் இஷ்யூஸ் வராது. ஒரு சிங்கிள் எல்லாமே 5,000 வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். பேம்போல ஒரு கிளாத் மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துலாம். செம்ம ஃபீல் குட்டா இருக்கும். லைஃப் டைம் வாரண்டி தரலாம். நான் 25 வருஷம் வாரண்டி தரேன். இதோட குயின் சைஸ் மார்க்கெட்ல 50 ரூபா கொடுக்குற விஷயத்த நம்ம 40,000 ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம். 40,000 ரூபாய்க்கு கண்டிப்பா. ஸோ எந்த கஸ்டமரு அவரோட பேர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் குமார் அப்படின்றவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து வாங்குறாங்க. ஸோ ஆர்த்தோ லேட்டக்ஸ் 27ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இந்த மாதிரி ஒரு சீல் வச்சு நம்ம வாரண்டி கார்டை நம்ம இஷ்யூ பண்ணிடுவோம். எதுலையுமே ஒளிவு மறைவில் வரும். நம்மகிட்ட மெத்த வாங்க நினைக்கிறாங்கன்னா ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்த அந்த ஹேஷ்டேக்கை இந்த கமெண்ட்ஸ்லயோ இல்லை எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் போடுவீங்களா, அதில் ஒரு மெசேஜாக போடும்போது இந்த லேட்டக்ஸ் மெத்தைக்கு எல்லாத்துக்குமே நான் 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். ஹலோ அண்ணா, வணக்கம்ண்ணா. ஓகேண்ணா, அதாண்ணா நம்மளோட பெட்டு ப்ராசஸ்க்கு வந்துருச்சுங்க. ஓகேண்ணா, 4 இன்ச்சஸ் ஆர்த்தோ நான் 120 டென்சிட்டியில் கீழே 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட். சரிங்களா, எந்த பகுதியும் எந்த ஜாயிண்ட் எதுவும் கிடையாதுன்னா அந்த கீழ் பகுதியை ஸ்டிச்சிங் போர்ஷன் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 75க்கு 60 நண்பா, 6.25க்கு 5ங்க. ஸோ அதானா இப்போ உங்களுக்கு தெரியும். இதோட வேலை பார்த்தீங்கன்னா அந்த முதுகை தாங்கக்கூடிய விஷயம், பேக் பெயின் ஏற்படுத்தாத விஷயத்தை இந்த ரீபாண்ட் பார்த்துக்கிறோம். குஷனிங் பருப்பத்துக்காக அந்த 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் வந்துருங்க. அதை முதல் நிலையாக டைட்டாக அடிச்சிருவோம். அது மூலியமா என்னன்னா மெத்த பொதன்னு உள்ளே போகாது, பிதுங்கி வராதுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வேலைப்பாடு. ஸோ இதுக்கு மேலே லேட்டக்ஸ் வரும்னா உங்கள்கிட்ட காட்டின இல்லையா, வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, ஷோரூம்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 7 ஜோன் லேட்டக்ஸு அந்த இடுப்பு பகுதி கிரிப்பாக இருக்கும், சிறிய ஹோல்ஸாக இருக்கும். உங்களுக்கு தலைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும் உங்களுக்கு ஒரே ஹோல்ஸ் வரலாம். கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் திரும்பி படுக்கும்போது ப்ரீத்தபிளாக இருக்கும் இதில் உள்ள அந்த துவாரங்கள் எல்லாம். ஸோ அதுதான் விஷயம். நல்ல ஃப்ரெஷ் லேட்டக்ஸ் நம்ம பயன்படுத்துகிற தாய்லாந்து லேட்டக்ஸு. சீல் கூட காட்டிக்கிறேன் ஒரே விஷயம். அந்த சீல்லாம் தாய்லாந்து லேட்டக்ஸ். சரிங்களா, இது என்ன தாய்லாந்து லேட்டக்ஸ்னா இப்போ சொசைட்டியில் நிறைய லேட்டக்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது, கேரளா இருக்குது. அது கூட ஒப்பிடும்போது அந்த இயற்கையோட கண்டென்ட் வந்து 95% இருக்கும், 90 டென்சிட்டியில் இருக்கும். அதனால நமக்கு ஹீட் வராதுன்னு, பாடி பெயின் வராதுன்னு, அதிக காலத்துக்கு உழைக்கும். அதுக்காக தான் இந்த தாய்லாந்து லேட்டக்ஸை நம்ம பயன்படுத்துறோம். கண்டிப்பா நான் அருமையா பண்ணித்தரேன். சரிங்களா. ஆனா இப்ப ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 hour 2 hourக்குள்ள மெத்த முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் கூட எல்லா பதிவுகளும் அனுப்பிடுறேன். நைட் ஒரு 8 மணி அந்த மாதிரி லோடு ஏற்றுவாங்க. நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளை கழிச்சு காலையில் அந்த மாதிரி வந்துடணும். சென்னையில் எங்கண்ணா? பள்ளிக்கரணை. சரி, ஓகேண்ணா. நம்ம வண்டியில ஓன் வெஹிக்கிள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். கொரியரோ பண்டலோ கிடையாது. சரிங்களா, வீடியோ வரை கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா. இப்போ நீங்கள் வீடியோவில் காமிச்சிங்க, கஸ்டமர் காமிச்சிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருவீங்க. அதுதான் இப்போ நிறைய இப்போ மெத்த வாங்குறதுக்கு சொசைட்டியில் ஆப்ஷன் இல்லாமல் இல்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மெத்த கம்பெனி ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெத்தையை வாங்கும்போது அந்த மெத்தைக்குள்ள என்ன மூலப்பொருள் பயன்படுத்துறாங்க, அந்த மூலப்பொருள் நம்மளோட உடம்புக்கு எந்த வகையில இயங்கும். நான் 80 கிலோ இருந்தா எந்த மெத்தை வாங்கணும், நான் 100 கிலோக்கு மேல இருந்தா என்ன மெத்தை வாங்கணும், அந்த மாதிரி விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி
அவங்களுக்கு வெளிக்கொணர்ந்து அந்த மெத்தையை தான் உள்ள பயன்படுத்துறோம் அப்படின்ற விஷயத்த காட்டி தான் நம்ம எல்லாருக்கும் பண்றோம். இப்ப நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கீங்க அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நண்பா. நம்மளுடைய கம்பெனி ஆரம்பிச்ச நாட்கள் முதல் இப்ப வர நம்ம என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்றோமோ, இப்ப இவர் வேலையில அவைலபிள் இருக்கிறதுனால இவர் வீடியோ கால் பாக்குறாரு. அப்படி இல்லைனாலும் டேட் அண்ட் டைமோட அந்த பதிவுகள். ஸோ இந்த மாதிரி பதிவுகளை கம்பெனி ஆரம்பிச்ச நாட்கள் முதல் இப்போ வரை யார் யார் என்னென்ன கஸ்டமர் எடுத்தாங்களோ, ஈவன் நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் எடுத்ததோட மேக்கிங் ப்ராசஸ்க்கான வீடியோ என்கிட்ட கேட்டீங்கனாலும் தாராளமா ஷேர் பண்றேன். இதோட மீனிங் என்னன்னா, திருப்பி சொல்றேன், மேட்ரஸஸ் அப்படின்ற போது நீங்க கடையிலயோ இல்ல ஷோரூம்லயோ இல்ல நீங்க பயங்கரமா நினைக்கக்கூடிய பிராண்டல்லயோ எங்கே போய் எடுத்தீங்கனாலும் உள்ள என்ன மூலப்பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி தெரியாம வாங்கும்போது தான் நமக்கு ஹீட் வருது, பாடி பெயின் வருது, நம்ம உடம்புக்கு அது செட் ஆகுறது இல்லை. அதனால நம்ம அதை வெளிப்படையாக தான் நம்ம பண்றோம். சில பேர் டிரான்ஸ்பரண்டாவே சில பேர் எங்க ஓனா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. லைவா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஒர்க் எல்லாம் உங்களுக்கு ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. எல்லா மேட்ரஸும் உங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி காமிக்கிறனால மட்டும்தான் இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மெயின் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணா கம்மியா கொடுக்கலாம். பட் அதோட குவாலிட்டி உள்ள என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அதோட லைஃப் எப்படி இருக்கு, யாருக்கு என்னென்ன மெட்ரஸ் செட் ஆகும் அப்படிங்கறத டீட்டெயிலா தெளிவா சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லைவா பாருங்க, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பேச் ஆகக்கூடிய மேட்ரஸ். அதாவது பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு போகக்கூடிய மேட்ரஸ். இது ஃபுல்லா ஒரு நாளைக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா நிறைய மேட்ரஸ் நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கலாம், எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு சேல் பண்றது கிடையாது. கஸ்டமர் நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைவா செஞ்சு வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க பார்க்கலாம். எல்லா ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. இந்த உங்களுக்கு பாலித்தீன் கவருக்கு பாத்தீங்கன்னா அழகா போட்டு பேக் பண்ணி நீட்டா உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்சல் சர்வீஸோ கொரியர் சர்வீஸ்ல பண்றது கிடையாது. எல்லாமே உங்க ஓன் வெஹிக்கிள்ல தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள்ல வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் இங்க அவைலபிள் இருக்கு. எல்லாமே டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ணி தர்றாங்க. நீங்க வந்து இதை வந்து நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ற வீடியோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அதை சொல்றது ஸ்டார்டிங்லேயே சொல்ல, நான் ப்ரைஸை வந்து கம்பேர் பண்றதுக்கு நான் வீடியோ எடுக்க வரல. இவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, கஸ்டமருக்கு எவ்வளவு ட்ரஸ்டடா வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன செட் ஆகுங்கிறத தெளிவா சொல்லி ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிளாஸ் எடுப்பாங்க அதனால நீட்டா கிளாஸ் எடுத்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வகையான மேட்ரஸஸ் பண்றீங்க. இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து முதுகு வலி பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், சில பேர் நெக் பெயின் இருக்கும், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மேட்ரஸ் செட் ஆகுங்கிறது நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு ஷாப்ல போய் வாங்கினா வந்து உள்ள இருக்கிறத பார்க்க முடியாது, வெளியே இருக்கிற ஒரு அழகை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். நீட்டா பிராண்டா பேக் பண்ணிருக்காங்களா, ஸோ இது ஒரு பிராண்டட் மேட்ரஸ், இது வந்து நம்ம 1 லட்சம் கொடுத்து நான் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு சொல்லியிருக்கோம். பட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தெரியாம இருக்காங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விலை உயர்ந்த மேட்ரஸ் தான் வந்து குவாலிட்டியான மேட்ரஸ் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க? இல்ல ப்ரோ, இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு காட்டின மேட்ரஸே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ ஒரு நபர் அவர் கவிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து மேட்ரஸ் வாங்கியிருக்காரு. அவரோட பர்பஸ் என்னன்னா அவருக்கு முதுகு வலி வரக்கூடாது, ஹீட் வரக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அந்த மெத்த உழைக்கணும், இவ்வளவுதான் அவரோட அடிப்படை எதிர்பார்ப்பு. சோ அப்ப அதுக்கு அவருக்கு நம்ம பண்ணிருந்த மேட்ரஸஸ் என்னன்னா 4 இன்ச்சஸ் ஆர்த்தோ ப்ரோ. நீங்க வந்து கீழே ஸ்ப்ரிங்கோ ஃபோமோ பஞ்சோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளோட இடுப்பு போதன்னு இறங்கும். பட் இந்த மாதிரி ரீபாண்டட் 120 டென்சிட்டி கொடுக்கும்போது எனக்குமே நீங்க நல்லா கவனிங்க, நான் மெத்த விக்கிறவனா ஓப்பனா சொல்றேன், நீங்க மெத்தையில படுக்கிறத விட தரையில படுக்கிறதா நல்லது. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், பட் அதுதான் பாதுகாப்பு. அப்ப அதை தாண்டி இன்னைக்கு நம்ம வேகமா ஓடிட்டு இருக்கோம், உட்காந்துட்டு எந்திரிக்கும்ல ஒரு சொபஸ்டிகேட் தேவைப்படுது, மெத்தை எடுக்க போறோம். அப்ப அதுக்கு பாதுகாப்பான மெத்தை, அனாவசியமான மெத்தை வாங்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ரீபாண்ட்ன்ற விஷயம் என்னத்தை செய்யும், தரை என்ன உணர்வு தருதோ அதே மாதிரிதான் ஒரு பிளாட் சர்ஃபேஸ் தரும், முதுகு நல்ல பாதுகாப்பு தரும். பட் திடப்பொருளை மட்டும் படுக்க முடியாது, குஷனிங்காக தான் மெத்தை வாங்கும். இப்ப சாஃப்ட்னஸ்க்காக 32 டென்சிட்டி சாஃப்ட் இடையில நம்ம கொடுத்துரும். சோ இது குஷனிங் கொடுத்துரும். மேல உடம்பு படக்கூடிய இடத்துல இந்த 7 ஜோன் இயற்கையான ரப்பர் மில் தாய்லாந்து லேட்டெக்ஸ் போடலாம். சோ அப்ப 8 இன்ச்சு கணம் வந்துடும். மெத்தை வந்து இந்த மாதிரி பிரீமியமா உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும் நண்பா. அங்கே பேக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பிரீமியமா ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ இது இவரே வந்து ஒரு குயின் சைஸ் மேட்ரஸ் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிருக்காரு. ஸோ இது 30,000 ரூபாய் மார்க்கெட்ல கொடுக்குற விஷயத்த 25,000 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம். இப்ப இவரோட ஒய்ஃபும் இவங்களுடைய மனைவியோட ஒய்ஃபும் அரௌண்ட் 80 கேஜிக்கு உள்ளதான். நான் இன்கேஸ் 100 கேஜிக்கு மேல இருக்கேன்னா அந்த சூப்பர் சாஃப்ட்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த சூப்பர் சாஃப்ட் இல்லாம 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் போட்டு நீங்க சூப்பர் சாஃப்ட் இல்லாம 4 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு துளி கூட உங்களுக்கு ஹீட் வராது, பாடி பெயின் வராது. இதோட ஃபைனல் பிரைஸ் நம்ம 33,000 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம். நம்ம திருப்பி சொல்றேன், மெத்தைய நான் 5,000 ரூபாய்க்கு வாங்க முடியுதுங்க சொசைட்டில, 500 ரூபாய்க்கு வாங்க முடியுது, 1000 ரூபாய் வாங்க முடியுது. நீங்க ரொம்ப கூட சொல்றீங்க, நிறைய பேர் நிறைய நினைக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், இபி சீட்டோ டெர்மாகோலோ இல்ல ஏதோ ஒரு பஞ்சோ வச்சு நம்ம பண்ணல.
என்ன மூலப்பொருள், அந்த மூலப்பொருள் உங்க உடம்புக்கு என்ன பண்ண போகுது, ஹீட் வராது, பாடி பெயின் வராது, 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் இதுல குழி விழுகுது அந்நியவன் ஆகுனா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்த 5 வருஷத்துக்கு 100%. இதுல வந்து இந்த வீடியோ பாக்குறாங்க இம்ப்ரெஸ் பண்ணா சொல்லல, ஒரு நார்மலா ஒரு காயர் மெத்த வாங்கினாலே 5 வருஷம் உழைக்குது நண்பா. இந்த மாதிரி 120 டென்சிட்டி ரீபாண்ட் A கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லாட்டெக்ஸ் போடும்போது கம்பல்சரி உழைக்கும். இதையும் தாண்டி பிராக்டிகலா பேசுவோமே, நான் 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கம்பல்சரி நான் மாத்தி தந்துட்டு போறேன். அதனால நான் எதுவும் குறைஞ்சு போக மாட்டேன். எனக்கு கஸ்டமரோட ரெஃபரன்சஸ் அதிகமா கிடைக்கும். சோ இந்த அடிப்படையில தான் நான் வேலை செய்யறேன் நண்பா. சோ அப்ப இந்த மாதிரி ஆர்த்தோ லாட்டெக்ஸ் போட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இப்ப நான் சின்ன குழந்தை தானே, சின்ன பையன் தானே, ஸ்ப்ரிங் மாதிரி போட்டா இன்னும் குஷனிங் கிடைக்கும் பல பேர் நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீ ஒரு நாள் ஹோட்டல் பயன்பாடு வேற, தினசரி வீட்டு பயன்பாடு வேற. சோ உடல் ஆரோக்கியமாவே மெத்த எடுக்கலாம். சோ இந்த 2 மாடலை மத்த மாடலோட ஒப்பிடும்போது நான் அதிகமாவே ரெஃபர் பண்றேன். ஓகே. இப்போ நீங்க காமிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டட் மேட்டர்ஸ்ல காமிக்க மாட்டாங்க. பட் இன்னமே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்டுங்கிற ஒரு மோகம் எப்பயுமே இருந்து. கண்டிப்பா. என்ன ப்ரோ அது எப்படி? இல்ல ப்ரோ, இப்ப பிராண்டட் அப்படின்ற போதே ஒரு பெரிய மனுஷங்க இருப்பாங்க, ஒரு நல்ல காசு கொடுத்து வாங்க தயாரா இருப்பாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்ப இங்க உள்ள விஷயங்களே பாருங்களேன். நீங்க ஒரு பிராண்டடுக்கு போனீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த ஷோரூம்ல போனீங்கன்னா நீங்க உற்று நோக்கி பாருங்க, உங்களுடைய பழைய காலங்களை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இல்லனாலும் இப்பவே நீங்க ஒரு பிராண்டட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க. அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, 12 லேயர் பயன்படுத்துறேன், 16 லேயர் பயன்படுத்துறேன், 20 லேயர் பயன்படுத்துறேன். இப்ப நீங்க இந்த லேயர்லாம் எதுக்கு, இதுல என்ன விஷயம் இருக்கு? இத வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை பொறுத்தளவுக்கு சாதாரண துணி, ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாட் டஸ்டட் கிளாத்னு சொல்லுவாங்க. எண்ணெயை பொறுத்தளவுக்கு வெறும் 10 mm கெமிக்கல் ஃபோம், அதை சப்போர்ட்டிங் லேயர் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இது காயர், மஞ்சு காயர். பட் இது வந்து பிரீத்தபிள் ஃபோம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அதாவது சாதாரண விஷயங்களை நமக்கு புரியாத ஒரு பெரிய டோன்ல பெரிய மொழியில நமக்கு அடுக்கும் போது பிராண்டட் ஷோரூம்ன்ற போது, இப்ப இத பூரா வச்சு சிங்கிள் டபுள்லாம் விட்டுருங்க, கிங் சைஸ் மெத்த ரெடி பண்ணாலே அடக்க விலை 10,000 ரூபாய் வரும். அதாவது அந்த மெத்தையை உருவாக்குறதுக்கு 10,000 ரூபாய் கூட செலவாகும். போதும், அவ்வளவுதான் வரும். ஆனா இத்தனை லேயர் இருக்கு. இந்த லேயருக்கு வித்தியாசமான பேரை வைக்கிற காரணத்துக்காக பிராண்டட்ன்ற நேமுக்காக 50,000 ரூபாய்க்கு செல் 50,000 ரூபாய்க்கு. அதுக்கு வந்து நீங்க கடையில போகும்போது பிளாட்டினம் பேட்டர்ன்ல பாக்குறீங்களா சார், கோல்டு பேட்டர்ன்ல பாக்குறீங்களா சார், சில்வர் பேட்டர்ன், இதுக்கும் கோல்டுக்கும் பிளாட்டினத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கிடையவே கிடையாது. சோ நம்மளா அதை உருவகப்படுத்திக்கணும். நல்லா கவனிங்க, ரொம்ப நாட்களா மார்க்கெட்ல இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அது பிராண்டட் அப்படின்றது கிடையாது. நீங்க நிறைய பொருளை நம்ம லைஃப்ல நம்ம வாங்குறோம். அப்படி பார்க்கும்போது மெத்த அப்படின்றது வந்து ஏனோ தானோன்னு வாங்கணும், தூக்கி போட்டோம், நம்மளால கடந்து போக முடியாது. ஏன்னா நம்மளோட ரொம்ப அடிப்படை உணவு ஒண்ணு, தூக்கம் ஒண்ணு. அப்ப அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மேட்ரஸஸை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். சும்மா இந்த லேயர் கணக்குக்காகவோ யாரோ ஒருத்தவங்க பெரிய ஆளுன்றதுக்காகவோ அவங்கள்ட்ட போய் அந்த மெத்தையை வாங்கிட முடியாது. என்ன மூலப்பொருள், அந்த மூலப்பொருள் உங்களோட வெயிட், உங்களோட ஏஜுக்கு என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் வாங்கணும். ஸோ அப்ப இதனால எந்த பிரதிபலனும் இல்லை. இதையும் தாண்டி நண்பா, இப்ப இங்க நான் அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே தாய்லாந்து லாட்டெக்ஸ். இதை நான் சொல்லல, சிவானந்த மேட்டர்ஸ் தினேஷ்குமார் சொல்ல. நீங்க யார்ட்டனாலும் கேளுங்க, சொசைட்டில இன்னைக்கு ஹீட் வராத, பாடி பெயின் வராத, அதிக காலத்துக்கு உழைக்கக்கூடிய நம்பர் 1 ப்ராடக்ட் தாய்லாந்து லாட்டெக்ஸ் தான். இதை நான் சொல்ல, நீங்க பல வீடியோக்கள் பாருங்க, கூகுள்ல பாருங்க, எப்படி வேணா பாருங்க. அப்படிப்பட்ட தாய்லாந்து லாட்டெக்ஸை ஓப்பன் சேலஞ்ச், ஏதாவது ஒரு பிராண்டட் ஷோரூம் பயன்படுத்துறாங்க, அவங்க மெத்தைக்குள்ள சும்மாவே பயன்படுத்துறாங்க, அவங்ககிட்ட அது இருக்குன்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா என் மெத்தையை நான் இலவசமாவே தரேன். இண்டிவிஜுவல் தினேஷ், ரமேஷ், சுரேஷ்ன்றவங்க உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க தாய்லாந்து லாட்டெக்ஸ் பயன்படுத்துறீங்களா, என் மெத்தையை தயாரிக்கும் போது பார்க்கலாமான்னா அந்த கால் அப்பவே கட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. கரெக்ட் தானே? நீங்க ஒரு மிளகாப்பொடியே நீங்க எடுத்துக்கங்களேன், நீங்க ஒரு பெரிய ஷோரூம்ல போய் பாக்கெட்ல அடிச்ச மிளகாப்பொடி பிராண்டடா வாங்கி குழம்பு வச்சு பாருங்க. நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்குன்னு ஸ்பெக் போட்டு அடிச்சு பாருங்க, எது டேஸ்டா இருக்கும்? நீங்க அரைக்கிறது தான் டேஸ்டா இருக்கும். சோ சிம்பிள் அதுதான். அப்ப இங்க உங்க உடம்புக்கு என்ன வேணும்ன்ற விஷயத்த உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டா கண்ணெதிர தயாரிச்சு தரும். இப்ப இங்க அடுக்கி வச்சிருக்க மெத்தை எல்லாமே இண்டிவிஜுவலா அவங்க ஆர்டர் கொடுத்து அவங்களோட பிடித்தமா பண்றோம். பிராண்டட்ல 1000ல ஒரு மெத்தையை நீங்க எடுத்துக்க போறீங்க. இதுதான் பிராண்டடுக்கும் நமக்குமான வித்தியாசம். உள்ள மூலப்பொருள் தெரியாது, அந்த மூலப்பொருள் வேல்யூபிளான பொருள் கிடையாது. பிராண்டட் அப்படின்ற காரணத்துக்காக விலை கம்மியான அடக்க விலை கொண்ட ஒரு பொருளை நம்மளா அதிக காசு கொடுத்து வாங்குறோம், தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அடுத்து ஆன்லைன் கூட நீங்க என்கிட்ட கேட்கலாம். மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே வந்து எல்லாமே என்ன சின்ன பொருள் முதல்ல பார்த்தா ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க. ஆனா எந்த பொருளை ஆன்லைன்ல வாங்கி நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ரொம்ப 1000க்கு 2000க்கு 3000க்கு ஒரு பீஸ் எவனாவது வாங்கியிருப்பான், எவனுக்காவது ஒரு விஷயம் கிளிக் ஆயிருக்கும், அதை நம்பியே காலம் பூரா வாங்கி எல்லாருமே ஏமாந்துருக்கும். அதேதான் இன்னைக்கும் நடக்குது நண்பா. இப்ப ரொம்ப சிம்பிள் நண்பா, இங்க பிராண்டட்குள்ள சாரி ஆன்லைனுக்குள்ள ஒரு மெத்த உங்க வீட்டுக்கு வருதுனாவே யாருனாலும் கமெண்ட் பண்ண சொல்லி நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வரும்போது சுருட்டி பேக் பண்ணி கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். எதை நீங்க பேக்கம் பண்ண முடியும்? இந்த மாதிரி திடமான லாட்டெக்ஸை வேக்கம் பண்ண முடியுமா? இல்ல இந்த முதுகு வலி வராத ரீபாண்டட வேக்கம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா இந்த ஃபோமை பண்ணலாம். ஆமாங்க, ஏன்னா இது கெமிக்கல் ஃபோம்ங்க. பெட்ரோலியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உருக்குறீங்களோ இந்த நிலை கண்டிப்பா உருவாகும். அப்ப இதை மட்டும் தான் உங்க பொருளுக்குள்ள வைக்க முடியும். இந்த பொருள் எப்படி 6 மாசம் தாங்கும்? இந்த பொருள் எப்படி 1 வருஷம் தாங்கும்?
கண்டிப்பா ஹீட் வரும், பாடி பெயின் வரும். அப்ப இந்த மெத்தையை நான் தாராளமா 5000 ரூபாய்க்கு கூட தரலாமே. ஆனா ஒரு 15500 17500 போடுவாங்க. எல்லாமே பெய்ட் ரிவ்யூ தானே. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் போடுவாங்க, வைப்பாங்க. சோ அதனால இன்னுமே இன்னொரு வாரத்தை உச்சக்கட்டத்துக்கு போவாங்க. நீ என்ன வேணா பேசலாம்ப்பா, ஆனா 100 நாள் ட்ரையல் தர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். நான் வாங்குறேன் அந்த மெத்தையை, 100 நாள் நான் அந்த மெத்தையை பயன்படுத்துறேன், எனக்கு அந்த மெத்தை பிடிக்கல, நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நான் ரிட்டர்ன் பண்ற மெத்தை எங்க போகும்? நீங்க நாளைக்கு ஆர்டர் பண்ணா உங்களுக்கு வரப்போகுது. அப்ப நீங்க யாரோ பயன்படுத்துற மெத்தைய நான் பயன்படுத்திக்க தயாராகிறேன்ற சகிப்புத்தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கான விற்பனையே. ஆனா நம்மகிட்ட அப்படி கிடையாது நண்பா. சுரேஷ்னா சுரேஷ், ரமேஷ்னா ரமேஷ், அவருக்கு அவரோட மூலப்பொருளை அவரை காட்டி வெளிப்படையா நம்ம பண்றோம். 90 கிலோ மெத்தையை கஷ்டப்பட்டு சென்னையில 24வது மாடியில ஏத்தி கொடுக்குறோம். நானும் இப்ப ஏன்ட்ட இந்த ப்ராடக்ட் இல்லையா, என்னால இதை பண்ண முடியாதா? நான் ஈஸியா சுருட்டி கொரியர் போடுறேன், எனக்கு 5 நிமிஷம் வேலை முடிஞ்சு போயிருமே. லாபம் சம்பாதிக்கலாம். ஏன்னா லாபம் அப்படின்ற விட அது கூட ரொம்ப எல்லாருமே தொழில் எல்லாமே என்ன சம்பாதிக்கிறதுக்காக ஒரு 500 1000 ரூபாய் பாக்குறேன். பட் என்னன்னா நாங்களாம் நேரடியா குடுக்குறோங்க. எனக்கு நல்ல பேர் வேணும், என்னைய பத்தி கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க, என் பொருள் எப்படி இருக்கு, சோ அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்படி மட்டும் தான் நம்மளுடைய சிவானந்த மேட்டர் செயல்படுவோம். சோ ஆன்லைன்லாம் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. அதாவது பெத்தவங்களுக்குலாம் ஏதாவது மெத்த வாங்கி கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஆன்லைன் பக்கம் போகாதீங்க, வேண்டாம். நம்ம 100% பேக் பெயின், ஹீட் இஷ்யூஸ் தாங்காது, கண்டிப்பா தாங்காது. நீங்க சொன்ன வாஸ்தவமான விஷயம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ 30 கிலோ மெத்தை வந்து ஒரு சுருட்டி பேக் பண்ணி வருதுன்னா அது எப்படி கட்டுங்களா? தவிர வேற எதுவும் வேக்கம் பண்ண முடியாது. ஆமா, மத்த லாட்டெக்ஸையோ ரீபாண்டோ பண்ணவே முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான் ஆன்லைன்ல இருந்து சிவானந்த மேட்டர்ஸ் நோக்கி நகர்றாங்க. இத்தனை மேட்டர்ஸ் நம்மளை நம்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா நண்பா, இங்க அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே நாட் ஒன்லி. நான் கோயம்புத்தூர்ல கம்பெனி இருக்கேன்னா கோயம்புத்தூர் இல்ல நண்பா, இன்னைக்கே திருச்சிக்கு ஒரு லோடு ஏறுது. அந்த திருச்சி லோடு அப் டு நாகப்பட்டினம் வர வரும், கும்பகோணம், திருவாரூர், மயிலாடுதுறை அது வர போகும். இன்னொரு லோடு சென்னை வர போகுது, செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை ஃபுல்லா போகுதுங்க. அப்ப நான் உங்ககிட்ட பாக்குறவங்ககிட்டே கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு மேட்ரஸஸ் வாங்கணும்ன்ற விஷயம் இருந்தா சிவானந்த மேட்ரஸ் சார்பாக கடந்த ஒரு வருஷத்துல மொத்தம் 10,000 மேட்ரஸ் நான் கொடுத்துருப்பேன். தாராளமா நீங்க ஒரு ஏரியா பேர் சொல்லுங்க, அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல உள்ள 2 கஸ்டமர் கடை கான்டாக்ட் நம்பர் நான் தரேன். அவங்ககிட்ட என்னுடைய அணுகுமுறை சார்ந்து நான் எப்படி மெத்த கொடுத்தேன், வெளிப்படையா கொடுத்தேன், அந்த மெத்த நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு நான் சர்வீஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டு நீங்க என்கிட்ட மெத்த வாங்கினா போதும். அவ்வளவு தூரம் வெளிப்படையாவும் நானே மாதிரி நம்ம பண்றோம். இந்த வார்த்தை யாருமே சொல்ல மாட்டாங்க, நம்ம சரியா ஃபாலோ பண்ணியிருந்தா தான் அதை சொல்ல முடியும். தொழில நேச்சு தான் நம்ம பண்றோம், இதுக்குள்ளேயே தான் நிக்கிறோம். எல்லாரும் மெத்தையும் நான் கண் கூட பார்த்து தான் பண்ணி கொடுக்குறேன். நீங்க பாக்குறீங்களா, உங்க கண் எதிர பாக்குறீங்கல்ல, ஒரு டேபிளுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. ஸ்டிச் அதை பேஸ்ட் பண்றதுல இருந்து ஸ்டிச் பண்றதுல இருந்து பேக் பண்ற வரைக்கும் மானிட்டர் பண்ணி தான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு மெத்தைக்கு தேவையான எலாஸ்டிக் பெட்ஷீட், பில்லோ, வாரண்டி கார்டுன்னு சொல்லி ஒரு மெத்த உருவாக ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து முடிகிற வரை இன்ச் பை இன்ச் பார்த்து தான் பண்றோம். கண்டிப்பா நண்பா. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெத்த வாங்குறவங்க தாண்டி மெத்த மேனுஃபேக்சரிங் பண்றவங்க, நான் தமிழ்நாடுலாம் சொல்ல, நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்களா, நிறைய பேர் இருக்காங்க. சோ அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம வந்து என்ன மாதிரி ப்ரோ பண்றோம்? இல்ல அதுதான் ப்ரோ. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப நல்லா அழகா கேட்டீங்க. எனக்கு ஒரு கால் வரும், கால் வந்துட்டு ப்ரோ நிறைய வீடியோஸ் வருது ப்ரோ, நிறைய பேர் அதையும் இதையும் சொல்றாங்க ப்ரோ. லேட்டெக்ஸை எரிச்சு காட்டிட்டு எரிஞ்சா நல்லதுன்றாங்க ப்ரோ, எரியலைன்னா நல்லதுன்றாங்க ப்ரோ, சர்டிபிகேட் தரேன்றாங்க ப்ரோ, அது ப்ரோ இது ப்ரோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பட் கன்ஃபியூஷன் ஆகுறதுக்கோ பேனிக் ஆகுறதுக்கோ இது ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இந்த மெத்தையில நான் என்ன சிறப்பம்சம் பண்றேன், இதுக்கு என்ன வாரண்டி தரேன், இந்த மெத்தையோட சிறப்பு என்ன, இது உங்களுக்கு எந்த வகையில பயன்படும், இதுக்கு நான் என்ன பெஸ்ட் தன்றது யாருமே ப்ரமோட் பண்றது இல்லை. அவங்ககிட்ட வாங்கினா நீ ஏமாந்துருவீங்க, அவங்ககிட்ட வாங்கினா நீ ஏமாந்துருவீங்க, இப்படிதான் நம்ம பண்றாங்க. சோ இது வந்து தேவையில்லை. இப்ப என்னைய கேட்டீங்கன்னா நான் யாரையுமே அப்படி சொல்லவே மாட்டேன். அது நம்ம நோக்கமும் கிடையாது ப்ரோ. ஒரு பிசினஸ் என்ன பண்ண போறாங்க, யாரா இருந்தாலும் 8 ரூபாய்க்கு பொருளை தயாரிச்சா 10 ரூபாய்க்கு விற்பாங்க, 2 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்ப ஒருத்தவங்க கிட்ட 10 ரூபாய்க்கு விற்கிறான்னா அவன் 8 ரூபாய்க்கு தயாரிக்க போறான், கரெக்டுங்களா? அந்த 8 ரூபாய் கட்டுப்படி ஆகலாம் என்ன பண்ணுவான், 6 ரூபாய்க்கான பொருளை போட்டு 2 ரூபாய் அவன் எடுத்துக்கிறான், கரெக்டுங்களா? இதுதான் ப்ரோ உள்ள உண்மையான யதார்த்தம். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க சொசைட்டில ஒரு நியாயமான விலை உங்களுக்கு கரெக்டா கிடைக்குன்னா நீங்க எடுத்துக்கலாம். அதை தாண்டி யாராவது ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்கன்னா, லேட்டெக்ஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் யாரும் கொடுத்துட முடியாது. தாய்லாந்து லேட்டெக்ஸ் நல்ல விலை வரும். இன்னொரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். பாத்தீங்கன்னா 15,000 கம்மி, 20,000 கம்மி, 30,000 கம்மி, 100% கொடுக்க முடியாது. கண்டிப்பா கொடுக்க முடியாது. இந்த 4 இன்ச் லேட்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதோட குயின் சைஸ் பிரைஸ் மட்டுமே 13 26,000 ரூபாய். இது ஒரு மெட்ரிக்குள்ள வச்சிட்டீங்கன்னா கம்பல்சரி இந்த லேட்டெக்ஸ்க்காக மட்டுமே 26,000 நீங்க தாய்லாந்து லேட்டெக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுக்கு எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ தர முடியும், இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா தர முடியும், இல்ல 15,000 ரூபாய்க்கு 2 அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. 100% கண்டிப்பா பண்ண முடியாது. கோல்மால் பண்ணா பண்ண முடியும். இல்ல இது தப்பா நம்ம சொல்லல, பண்ண முடியாது. 100% பண்ண முடியாது. கண்டிப்பா பண்ணவே முடியாது. பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. 100% பண்ண முடியாது. நானுமே பாக்குற பீப்புள்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க மெத்தையில. திருப்பி சொல்றேன், எவ்வளவோ காசு கட்டுறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கட்டுலாம் நல்லா பிரம்மாண்டமா 1 லட்சம் ரூபாய்க்கு டீக்ல வாங்கிட்டேன், இன்டீரியர் ஒர்க்கா இருக்கட்டும், அப்படியா இருக்கட்டும், இப்படி பயங்கரமா வீடு கட்டிட்டேன்,
மெத்தை மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக சீப்பாக பண்ணுங்க. அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தூக்கத்தை டிசைட் பண்ற மெத்தைக்கு தயவு செஞ்சு சரியான விஷயத்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட வாங்கன்றதுக்காக நான் சொல்லலை, ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மெத்தை இல்லாம தரையில கூட படுத்துடலாம், ஆனா காசு கொடுத்து வாங்குற மெத்தை அனாவசியமான விஷயத்த உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதுல ரொம்ப நம்ம தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கணும். அதை தான் சொல்றேன் ப்ரோ, வேற ஒண்ணும் கிடையாது. நான் மத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்ல வரல. இப்ப என்னிட்ட என்னோட சிறப்பம்சம் என்ன நீங்க கேக்குறீங்கன்னா, நல்லா இந்த வார்த்தையை கவனிச்சுங்க. சிவானந்தா மேட்ரஸ், தினேஷ்குமார். இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா நம்ம செயல்படுறோம் நண்பா. நம்மளுடைய ஐடியாலஜி என்னன்னா, ஒன் வேர்டுல நம்ம கிட்ட மெத்தை எடுக்கிறவங்களுக்கு 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற அடிப்படையில நம்ம செயல்படுறோம். 48 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா நம்மளால தர முடியும். இப்ப இந்த மெத்தை தயாராயிருக்கு சரிங்களா. இப்ப நான் என்னெல்லாம் பண்ணா என்னால 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தர முடியும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சரியான மூலப்பொருள் போடணும், நல்ல ரா மெட்டீரியலை உள்ள பயன்படுத்தணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க நான் அடுக்கி வச்சிருக்க பொருள்லாம் பாருங்க, நல்லா 120 டென்சிட்டி ரீபாண்ட், A கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ், ஸ்ப்ரிங் போட்டா கூட நல்லா டாடா ஸ்டீல்ல கம்பிகள் நெருக்கமா இருக்கிற மாதிரி 1500 GSM காட்டன் ஃபில்ட், மேல பயன்படுத்துற கிளாத் எல்லாமே ஒரிஜினல் பேம்பு. இந்த மாதிரி A to Z பயன்படுத்தக்கூடிய எல்லா மூலப்பொருளையும் நல்ல மூலப்பொருளா நான் பயன்படுத்துறேன். கரெக்ட்டுங்களா? அந்த மூலப்பொருளை தான் என்ன நம்பி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நான் உள்ள வச்சு பயன்படுத்துறேன் அப்படின்ற விஷயத்த நேரா வந்து என்கிட்ட மெத்தைகளை வாங்கிக்கலாம், அடிச்சு வாங்கிக்கலாம், வீடியோ கால் மூலியமா வாங்கிக்கலாம். இல்லைனாலும் டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு நான் காமிச்ச பதிவுகளை நான் அனுப்புறேன். அப்ப நல்ல மூலப்பொருள் வச்சுட்டேன், அதை தான் அவங்களுக்கு பண்ணிட்டேன்ற வெளிப்படைத்தன்மை கொடுத்தேன். மூணாவது விஷயம், டெலிவரி கொடுக்கணும். நான் யாரையோ 80 கிலோ 90 கிலோ மெத்தையை கொரியர் போடல, நான் தான் என்னுடைய ஓன் வெஹிக்கிள்ல எல்லா பக்கமும் கொடுக்குறேன். சென்னையா இருக்கட்டும், இல்ல வெளியூரா இருக்கட்டும், இல்ல குக்கிராமம் சிவகங்கையா இருக்கட்டும், எல்லா பக்கமும் நான் தான் டெலிவரி கொடுக்குறேன். இப்ப இது மூலியமா அவங்க வீடு எனக்கு தெரியும், நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னாலும் என்னால மாத்தி தர முடியும். 3 விஷயம். 4வது விஷயம், இந்த சிவானந்தா மேட்ரஸோட கிளைகள் கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கோம், தஞ்சாவூர்ல இருக்கும், காரைக்குடியில இருக்கும், சிவகங்கையில இருக்கும். தமிழ்நாட்டு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். அப்ப உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்துல என்னோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்க்க முடியும். அப்ப அதுல மூலியமா உண்மையிலே என் மேல ப்ராப்ளம்னா 100% பொருளை நான் பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் சும்மா பிளைண்டா என்கிட்ட மெத்த வாங்கணுன்றதுக்காக 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் சொல்லல. அதுக்கேத்த உள்கட்டமைப்பு சார்ந்த வேலைகளை நான் செஞ்சிருக்கேன், செய்யறேன். ஆனா ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதாவது ஒரு பெரிய ஃபெமிலியரான பிராண்ட கூட பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, நீங்க எழுதி கொடுக்கலாம், வாரண்டி கார்டு கொடுக்கலாம், 10 வருஷம் சொல்லலாம், 5 வருஷம் சொல்லலாம். ஆனா யாராவது ஒருத்தவங்க நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொன்னேன் அதனால என் பொருளை மாத்திக்கணும்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல கையை காட்ட சொல்லுங்க, யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ப்ரோ. மெத்தன்றது என்ன தெரியுமா? ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனி அறைக்குள்ள பயன்படுத்தக்கூடிய பிரைவேட்டான ஒரு விஷயம். அதுல ஸ்டாண்ட்ஸ் இருக்கலாம், ஐ மீன் அழுக்கு இருக்கலாம், ஸ்டெயின் இருக்கலாம், இல்ல மத்த விஷயங்கள் பல விஷயம் இருக்கலாம். ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணிடலாம் ப்ரோ. இதை எடுத்து பண்ண முடியாது ப்ரோ. கரெக்ட்டுங்களா? பசங்க இருந்திருக்கலாம், அவங்க யூரின் போயிருக்கலாம், இதை பண்ண முடியாது ப்ரோ, இது எப்படி ப்ரோ கிளைம் ஆகும் அப்படின்ட்டு. பட் நம்ம அந்த சகிப்புத்தன்மையை எடுத்துதான் பண்றோம். இதை நீங்க நம்பலனாலும் நான் அப்படி மாத்தி கொடுத்த கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் கூட தரேன். அப்ப இது மூலியமா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அப்போ உங்க மெத்தையில ப்ராப்ளம் வருதா, ப்ராப்ளம் வந்ததுனாலதான் நீங்க மாத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்ப கன்னியாகுமரியில ஒரு அம்மா என்கிட்ட வாங்கினாங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்கள மீறி அவங்க ஒரு யூரின் போகக்கூடிய அவ்வளவு வயசானவங்க. ஒரு ஆர்த்தோ சாஃப்ட் மெத்தை கொடுத்தேன், கண்டிப்பா 6 மாசத்துல அதுல பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா ரெகுலரா தண்ணி உள்ள போனதுனால. ஆனா கடைக்கோடியில இருக்க கன்னியாகுமரி மெத்தையை நான் மாத்தி தான் கொடுத்தேன். நான் வேணா கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்க பேசுங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ அப்ப இதோட மீனிங் என்னன்னா, நம்மளை நம்பி லட்சக்கணக்கான மெத்தைகள் வாங்கும் போது ஒரு சில மெத்தைகள்ல அவங்களோட தவறுகள்னாலயோ இல்ல யதார்த்தமா ப்ரோ, கண்டிப்பா தவறு இல்லாமல உலகம் இருக்கவே இருக்காது ப்ரோ. அதனால ஏதோ ஒரு விஷயம் தப்புனா நான் 100% மாத்தி தரேன், 100% மாத்தி. ஏன்னா எனக்கு கஸ்டமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ரொம்ப சிம்பிள் ப்ரோ, நான் கடைக்கு மெத்த கொடுக்கவே இல்லை, டைரக்ட் கஸ்டமருக்கு தான் கொடுக்குறேன், கடை கொடுக்கறது. அப்ப அந்த ரிவ்யூ எனக்கு முக்கியம். அந்த கஸ்டமர் என் கம்பெனியை என்ன நினைக்கிறாங்க, என்னை பத்தி வெளியே என்ன பேசுறாங்கன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். கடைக்கு 500 பீஸ் 1000 பீஸ் கொடுத்தேன்னா அது என்னவா போனாலும் எனக்கு கவலை இல்லை, அந்த ரிவ்யூ பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் இந்த பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, என் மெத்த எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன ஃபாலோ பண்ணாடி நான் அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். மேனுஃபேக்சரிங் போட டேட்டா கஸ்டமர் டெலிவரி கண்டிப்பா இதுல வந்து brokerage எதுவுமே கிடையாது. டைரக்ட் செல்லிங் தான். கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம என்ன மாதிரி பிரைஸ் தரலாம்னு இருக்கோம் ப்ரோ? நம்ம வந்து ஒரு பேசிக்ன்றது எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த EPCD தெர்மாகோல் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு நார்மலா வந்து 1000 1500 சொல்லுவாங்க. நம்ம பேசிக்கே வந்து 2 இன்ச்சு ரீபாண்ட் 2 இன்ச்சு சாப்பிட்டு இப்ப எல்லா மாடலையும் ஒரு விலை விவரத்தையும் நம்ம பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சிவானந்தா மேட்ரஸ் அப்படின்றது வந்து அப்பாவோட பேர்ல செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். என் அப்பாவோட நினைவா நான் பண்றேன், அதுதான் அந்த பேருங்க. சோ இந்த வீடியோ த்ரூ அவுட்டா பாருங்க, நான் பிரைஸ் சொல்றேன். அதுல இருந்தும், அதாவது யூசுவலா பிரைஸ் தரதுல இருந்து நான் ஸ்கிப் பண்ணி, ஐ மீன் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட்
அந்த வீடியோட இறுதியில நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். சரி த்ரூ அவுட்டா பாக்கட்டும், நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்க, நம்மளோட சிவானந்த மேட்டர்ஸ்ல பேசிக் மாடலுங்க 2 இன்ச் ரீபான் கொடுத்து 2 இன்ச் சாப்பிட்டு 10 வருஷம் வாரண்டி தரேன். ஆர்த்தோ சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கம்பல்சரி முதுகு வலி ஹீட் இஷ்யூஸ் வராது. ஒரு சிங்கிள் எல்லாமே 5000 வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய மாடல் பண்றேன், காயர் மாடல் பண்றேன், ஸ்ப்ரிங் மாடல் பண்றேன், ஆர்த்தோ சாஃப்ட், ஆர்த்தோ லேட்டக்ஸ், ஃபுல்லி லேட்டக்ஸ் நிறைய பண்றேங்க. சோ அதுல ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயங்களை இந்த இதுல நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது யூஸ்வலா எல்லாரும் பாத்தீங்கன்னா 4 இன்ச் ஆர்த்தோ கொடுத்துட்டு சென்டர்ல 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் கொடுத்து மேல 2 இன்ச் லேட்டக்ஸ் போடுவாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு புது விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதாவது என்னன்னா கூல் ஜெல் அப்படின்ற விஷயத்தை வந்து இடையில கொண்டு வராங்க. அதாவது ஆர்த்தோ கான்செப்ட்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்த்தோனா என்னன்னா பொதன்னு உள்ள போகாம உடம்புக்கு தேவையான குஷனிங் கொடுக்கும். இதுதான் ஆர்த்தோ, முதுகு வலி வராத விஷயம். நம்ம இங்க என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பாருங்க, 4 இன்ச் ஆர்த்தோ பொதன்னு உள்ள போகாது, இடையில வந்து ஒரு மெதுமெதுப்பு மட்டும் தரும். நீங்க நினைச்சாலும் இந்த 1 இன்ச் கீழே அது இறங்காது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஒரு மெதுமெதுப்புக்காக ஒரு சாஃப்ட்னஸ்க்காக இவ்வளவு சாஃப்டான விஷயத்தை இடையில பிளேஸ் பண்றோம். மேல ஹீட் வரக்கூடாது, உடம்புக்கு தேவையான டைவிங் கிடைக்குன்றதுக்காக தாய்லாந்து லேட்டக்ஸ் போடுறோம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் ப்ரோ, ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கும், நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும், பொதன்னு உள்ள போகாது, நல்லா உண்மையிலே நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம இதை மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். இதோட குயின் சைஸ் மார்க்கெட்ல நம்ம 40,000 ரூபாய் கொடுக்குற விஷயத்த நம்ம 31,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. 2 லேட்டக்ஸ் ஃபில் ஒரு பெட்ஷீட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். இல்ல அதை விட நல்ல குஷனிங் வேணும்னா கீழே பாக்கெட் ஸ்பிரிங் கொடுத்துட்டு மேல 2 இன்ச் லேட்டக்ஸ் கொடுக்குறோம் நண்பா. 10 இன்ச் திக்னஸ் வரும். இதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு 33 ரூபா வர இடத்துல நம்ம 28 ரூபா நம்ம பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ். இதுல எந்த ஒரு என்ன சொல்றது எதை கலப்படமோ எதுவும் இல்லாம ஜஸ்ட் பேம்போல ஒரு கிளாத் மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துலாம். செம்ம ஃபீல் குட்டா இருக்கும். லைஃப் டைம் வாரண்டி தரலாம். நான் 25 வருஷம் வாரண்டி தரேன். இதோட குயின் சைஸ் மார்க்கெட்ல 50 ரூபா கொடுக்குற விஷயத்த நம்ம 40,000 ரூபாய் பண்ணி கொடுத்துலாம். 40,000 கண்டிப்பா. இல்ல அடுத்த விஷயம், எனக்கு சூப்பர் சாஃப்ட் இந்த கெமிக்கல் ஃபோம் எதுவும் வேண்டாம், 4 இன்ச் ரீபான் போட்டு 4 இன்ச் லேட்டக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன்னா இதுக்கு 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன் நண்பா. இதோட குயின் சைஸ் மார்க்கெட்ல ஒரு 55 ரூபா கொடுக்குற விஷயத்த 35 ரூபா நம்ம பண்ணி கொடுத்துறாங்க. சூப்பர் ப்ரோ. சோ இந்த மாடல் இல்ல இது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பிரீமியம் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ப்ரிங்கே இல்லாம நல்ல குஷனிங் கொடுக்குற ஒரு விஷயம். 4 இன்ச் ஆர்த்தோ கொடுத்துக்கலாம், சாஃப்ட் பர்பஸ்க்காக 1 இன்ச் கூல் ஜெல் கொடுத்துக்கலாம், 6 இன்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் கொடுத்துக்கலாம். மொத்தம் 11 இன்ச் ஃபினிஷிங் வரும். பயங்கர பிரீமியமா இருக்கும். இதோட குயின் சைஸ் பிரைஸ் 70,000 ரூபாய் வர விஷயத்த 50,000 ரூபாய் நம்ம பண்ணி கொடுத்துறோம் நண்பா. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் 4 இன்ச் ஆர்த்தோ 2 இன்ச் சாஃப்ட் 2 இன்ச் லேட்டக்ஸ் 26,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைனலா பண்ணி கொடுத்துறோம் நண்பா. சோ இந்த மாதிரி எல்லா மாடலுமே வெளிப்படையாகவும் நல்ல குவாலிட்டியா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம். இங்க காட்டின மாடல் எல்லாமே ஏ கிரேட், அதாவது முதல் தரம் வாய்ந்த பொருட்களை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த வீடியோட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த பிரைஸ்ல ஒரு பெஸ்ட் பண்ணி தரேன். நான் சொல்லும் போதே என்ன விலை வரும் அதை நான் என்ன பெஸ்டா பண்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். அது போக இந்த சிவானந்த மேட்டர்ஸ்ன்றது அப்பா பேர்ல பண்ணும்போது பேரண்ட்ஸ் இன்னைக்கு வேகமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட இப்ப என்னுடைய பாஸ்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா என் பேரண்ட்ஸ் கடைசி நேரத்துல என்னால சரியா பாத்துக்க முடியலங்க. ரொம்ப டீப்பா போக தேவையில்ல. அவங்களோட மருத்துவம் சார்ந்த சில விஷயம் பார்த்திருந்தேன்னா அவங்களை இன்னும் கொஞ்ச நாள் என் கூட வச்சிருக்க முடியும் நான் நம்புறேன். பட் பண்ண முடியாம போச்சு. ஸோ என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிரைஸ் இந்த மெத்த வாங்கல இதெல்லாம் தாண்டி நான் அந்த பேரண்ட்ஸை பத்தி பேசும்போதுல அவங்க பேரண்ட்ஸ் பத்தி அவங்க நினைச்சு பார்க்கணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் ஏதாவது தேவைப்பட்டா அவங்க வாங்கி கொடுக்கணும். யாராவது ஒருத்தங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணா கூட எனக்கு சந்தோஷம் தான். அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட மெத்த வாங்க நினைக்கிறாங்கன்னா ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்த அந்த ஹேஷ்டேக இந்த கமெண்ட்ஸ்லயோ இல்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்க போடுவீங்களா, அதுல ஒரு மெசேஜா போடும்போது இந்த லேட்டக்ஸ் மெத்தைக்கு எல்லாத்துக்குமே நான் 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். நான் சொன்ன பிரைஸ்ல இருந்து இதை அவங்க பெருசா பார்க்கலாம், சிறுசா பார்க்கலாம், இல்ல வீடியோட ப்ரொமோஷன் எப்படி வேணா அவங்க நினைச்சிட்டு போட்டோம். ஓப்பன் மார்க்கெட் தானே, என்னைய மாதிரி எத்தனையோ கம்பெனி இருக்காங்க, இதே விலையை அவங்களும் போடத்தான் போறாங்க. இப்ப கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்ம கூட சொல்றோமா இல்ல சரி அதான் சொல்றோமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம்ன்றது அதுதான். அதான் என்னால அந்த மார்ஜினை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். என்ன பொறுத்தளவுக்கு அது பெரிய விஷயம் தான். சோ அந்த ஹேஷ்டேக் பயன்படுத்துற மூலமா அதையும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வெளியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்து ஆன்லைன்ல வாங்கிடுவோம், நம்ம கிட்ட வாங்கிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் நேர்ல வந்து பார்த்துதான் உங்ககிட்ட வாங்குவேன். தாராளமா நானே அதை தான் உங்களுக்கு அறிவுறுத்துறேங்க. நான் மறுபடியும் சொல்றேன், 15 இருந்து 20 வருஷம் ஒரு மெத்தையை பயன்படுத்த போறாங்க. அவங்க வெயிட்டா இருக்கலாம், ஆல்ரெடி 10-15 மெத்தை வாங்கி எல்லாமே டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மெத்தையை நேர பார்த்து வாங்குறது தான் சரியா இருக்கும். அங்க பண்ணிருக்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இங்க போட்டிருக்க மூலப்பொருட்களை மெத்தையா பினிஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்ப அதுல வந்து படுத்து பார்த்தா என்ன ஒரு உணர்வு ஏற்படுது, நம்ம வெயிட்டுக்கு நம்மளோட ஏஜுக்கு அது சூட் ஆகுதான்னு தாராளமா ஒரு ஸ்ட்ரீட் டெஸ்ட் பண்ணியே அவங்க மெத்தைகளை வாங்கிக்கலாம். நானே அதுதான் நண்பா அறிவுறுத்துறேன். இங்க மட்டும் இல்ல, சென்னையில நம்மளுடைய ஷோரூம் இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, காரைக்குடியில இருக்கு. சோ இந்த நகரங்கள்லயும் போய் அந்த மெத்தையை அனுபவப்படுத்தி தாராளமா வாங்கிக்கலாம். நம்ம அப்படிதான் அறிவுறுத்துறோம். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கிக்கலாம். செக் பண்றது மட்டும் இல்ல, ஒரு தாராளமா நேர்ல வந்து ஸ்டிச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸ்டிச் பண்ணி நோ ப்ராப்ளம் ப்ரோ.
மேக்ஸிமம் ஒரு மெத்தை வந்து மேனுஃபேக்சரிங் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? ஒரு மணி நேரம். 1 மணி நேரம். 1 மணி நேரம். இப்போ என்னன்னா நான் நாளைக்கு வந்து அதை இப்படி பண்ணிக்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தகவல் தெரிவிச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ உங்க கண் எதிரே எவ்வளவு பரபரன்னு பசங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்போ இனிஷியலா வரும்போது ஒரு 40 மெத்த இன்னைக்கான பிளான்ல இருக்கும். அப்ப நம்ம அந்த டைம் தான். அப்ப நேத்து அவங்க சொல்றாங்கன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ண முடியும், அதை அலோகேட் பண்ணிக்க முடியும். தாராளமா உங்களுக்கு அதை கண்ணு முன்னாடி பண்ணி கொடுத்து. இப்போ எல்லாமே தெளிவா சொல்லிட்டீங்க ப்ரோ. இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் கூட நம்ம வந்து ஃப்ரீங்கிற தாண்டி அது கூட என்ன தேவையான பொருள் நம்ம கொடுக்குறோம். இப்போ கண்டிப்பா ஒரு மெத்தைக்கு தேவையான தலகாணி ப்ரோ, பெட் ஸ்ப்ரெட் ப்ரோ, சரிங்களா? இப்போ லேட்டெக்ஸ் பெட் வாங்கும்போது லேட்டெக்ஸ் பில்லோவே தந்துடலாம். பெட் ஸ்ப்ரெட் யூஸ்வலா வந்து சும்மா விரிக்கிற மாதிரி 90-100 தருவாங்க. நம்ம எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட்டே போட்டு கொடுத்துலாம் ப்ரோ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு கஸ்டமருக்கு சென்னை லோடு ஆக்சுவலா இன்னைக்கு ஏத்துறோம். சோ சேகர் திருச்சி, சாரி இது திருச்சி லோடு ஏத்துறாங்க. சேகர் திருச்சின்றவருக்கு 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு வாட்டர் ப்ராடக்ட், ஒரு வாட்டர் ப்ராடக்ட் அடிஷனலா வாங்கினா ஒரு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட்டுங்க. சோ இந்த மாதிரி பண்ணிடுவோம். இதுக்குள்ள கண்டிப்பா கம்பல்சரி இப்போ இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கே பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த வாரண்டி கார்டுக்கும் சோ எந்த கஸ்டமரு அவரோட பேர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா செந்தில் குமார் அப்படின்றவங்க பட்டுக்கோட்டையில இருந்து வாங்குறாங்க. ஸோ ஆர்த்தோ லேட்டெக்ஸ் 27ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்றாங்க. 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இந்த மாதிரி ஒரு சீல் வச்சு நம்ம வாரண்டி கார்டை நம்ம இஷ்யூ பண்ணிடுவோம். எதுலையுமே ஒளிவு மறைவில் ஒருத்தவங்க இதை கேட்டா கொடுப்போம் அப்போ அப்படின்றது நம்ம கிடையவே கிடையாது. அவங்க வீடு வர சரியான முறையில ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். அதை விட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா அதுக்கப்புறம் கொண்டு மாசம் விஷஸ் வீடியோ மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது கண்டிப்பா நடக்குதுங்க. ஓகே, ஆமா ப்ரோ. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீங்கிற தாண்டி பெட் வாங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் எல்லாமே கண்டிப்பா இது எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். கட்டுங்களா? ஸோ பேசிக்கா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 5,500 ஸ்டார்ட் வந்து இருக்கு. கட்டுங்களா? 5,000 அப்படி எவ்வளவு வரைக்கும் இருக்குங்க ப்ரோ? அதெல்லாம் நம்ம அந்த லேட்டெக்ஸ் அடுக்கிறத பொறுத்தா இருக்கு. அந்த லேட்டெக்ஸ் இருக்குல்ல, அதுல 2 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு ப்ரோ. அதை எத்தனை இன்ச்சு ஒரு மெத்தைக்குள்ள வைக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி வரும். அப் டு 1 lakh வரை பண்ணி கொடுத்துலாம். கட்டுங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டா பண்ணலாம். இப்ப ஆல்ரெடி இருக்கிறது இந்த மெத்தை வந்து பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு 10. இப்போ இந்த மெத்தை பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுங்க. 10 இன்ச்சு வருது. இப்போ ஹைட் நல்லா இருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னா 4 இன்ச்சு ஆர்த்தோ, 2 இன்ச்சு சாஃப்ட், 4 இன்ச்சு லேட்டெக்ஸ், ஒரு கிங் சைஸ்ங்க. இப்போ இதை வந்து ஒரு 37,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இதே நீங்க ஒரு பிராண்டட் ஷோரூம்ல போய் கேட்டீங்க அப்படின்னா 100% 1 லட்சம் ரூபாய்க்கு குறைய மாட்டாங்க இவ்வளவு பெரிய மாசான மெத்தைக்கு. ஆனா நம்ம சரியான மூலப்பொருளும் போட்டிருக்கோம், சரியான விலையுமே அங்க நிர்ணயிக்கிறோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுனாலும் 48 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மெத்தை வந்து குவாலிட்டியா தயாரிச்சா மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த வாரண்டி கேரண்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியும். அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஒரு ப்ராடக்ட் தரலாம், 5 வருஷம் கூட தரலாம், 15 வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 வருஷம் வாரண்டிங்கிறது யாருமே கொடுக்க மாட்டாங்க. திருப்பி லைஃப்ல மெத்தையை சபிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. கண்டிப்பா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் பண்ணி பாத்துக்கலாம். ஆன்கோயிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு அவங்க ஒர்க்கும் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்டிக்கரே போட்டிருக்கணும்பா, யார் யாருக்கு எங்கெங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா போட்டுருவாங்க. இது வந்து கவிதாஸ் அப்படின்றவங்களுக்கு சென்னை போகுதுங்க, துரைக்குமார் அப்படின்றவங்களுக்கு சென்னை போகுதுங்க, நரேஷ்ன்றவங்களுக்கு சென்னை போகுதுங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஸ்டாக் மெத்தையெல்லாம் கிடையாது. அந்த கஸ்டமருக்காக தான். இந்த டாப்பர் பாத்தீங்க அப்படின்னா செல்வமுத்து அப்படின்றவங்களுக்கு சென்னை போகுதுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவங்களுடைய சுய விருப்பின் பேர்ல ஒரு பெட்ஸ்வெட் கலர் முதல் கூட செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ்டா தான் மெத்தைகளை தயாரிச்சு கொடுக்குறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெடியான மெத்தைகள் ஃபுல் அடிக்க வச்சிருக்காங்க. இதுல வந்து அந்த கஸ்டமைஸ்ன்ற வார்த்தையை நம்ம பேசாம விட்டோம் ப்ரோ. நீங்க என்ன நீலாகலம் கேட்டீங்கனாலும் உங்களோட ஆசைப்படி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை, ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தேவை, ரொம்ப சின்ன பிட்டு. இந்த லாஸ்டா கீழே அடிக்கிற மெத்த பாத்தீங்கன்னா 8க்கு 8 பெரிய சைஸ். அப்ப நீங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு சிறுசா இருந்தாலும் நல்ல குஷனிங்கா வேணாலும் சரி, இல்ல நல்ல ஹார்டா வேணாலும் சரி, உங்களுடைய ஆசைப்படி கஸ்டமைஸா நம்ம தயாரிச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நேரடியா தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அதனால கட்டுங்களா? கண்டிப்பா எல்லாமே கஸ்டமைஸ் ஆப்ஷன் நீங்க அவைலபிள் இருக்கு. டேரக்டா வந்து பாருங்க. பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஏத்துற வண்டி கூட வந்துருச்சு. லைவா நீங்க பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் வந்து ஸ்டாக் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற விஷயத்த நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா லென்த்தா தான் இருக்கும். ஆனா மேக்ஸிமம் நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி அவர் தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு, ஒரு விஷயத்த ஒரு பொருளை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அதை மேனுஃபேக்சரிங் யாருக்கு எந்தெந்த பொருள் தேவைப்படுது, அதையும் தாண்டி நான் வந்து ப்ரைஸை கம்பேர் பண்ணாம மக்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளை வச்சு சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லைவாக நீங்கள் பார்த்து இருப்பீங்க. அதே மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக காமிச்சேன். நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த மெசேஜை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. டிஸ்கவுண்ட்ஸுங்கிறது ப்ரைஸை ஏற்றி கம்மி பண்ணுறது டிஸ்கவுண்ட் கிடையாது. நீங்கள் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு முன்னாடி நிறைய வீடியோ யூடியூப்ஸ்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க. அதில் கம்பேர் பண்ணாலுமே ஒரு 2000 கண்டிப்பாக கம்மியாக தான் ஆக போகுது. டேட்டா வந்து விசிட் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம கால் பண்ணி கேட்டுக்கணும்.